Hello Channel 5 Cinema viewers, this is Krishna here. இந்த செக்மெண்ட்டில் வந்து ஹாலிவுட் அப்டேட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் வந்து இருக்குது. அதனால தான் வந்து இந்த வாரத்தோட இடையிலேயே வந்து நான் கொண்டு வந்துட்டேன் இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத வந்து மொத்தமாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். முதல் விஷயம் ஸ்பைடர்மேன். நம்ம ஸ்பைடர்மேனோட 4வது பார்ட்டான பிராண்ட் நியூ டே அந்த படத்தோடைய ஷூட்டிங் வந்து பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிளாஸ்கவ் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் வந்து அந்த பெருசாக செட்லாம் போட்டு ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸோட பயங்கரமாக ஷூட்டிங்லாம் எடுத்திருந்தாங்க. அங்கே ஃபேன்ஸுக்கு ஓப்பனிங் விட்டனால அந்த இடமே பயங்கரமாக ஒரு திருவிழா மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சோஷியல் மீடியாலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நிறைய செட் பிக்ஸ்லாம் வந்து வந்துருந்துச்சு. அவங்களே அஃபிஷியலாக சோனி சைட்லேருந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரிலாம் வந்து விட்டுருந்தாங்க அந்த செட்டோட பிடிஎஸ் ஷாட்ஸ் எல்லாம் வச்சு. இப்போது அந்த இடத்துக்கான ஷூட்டிங் வந்து முடிஞ்சிச்சு, ஃபினிஷ் ஆகிடுச்சு, பேக்கப் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இதுக்கு அடுத்து வேறு ஒரு லொக்கேஷன் வந்து ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த லொக்கேஷன் வந்து மூவ் ஆகியிருக்காங்க. அதுவும் ஃபேன்ஸோட பார்வைக்கு வந்து விடப்படுமா அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன க்யூரியஸாக ஃபேன்ஸ் எல்லாருமே அவளோடு இருக்காங்க. அங்கேயும் இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஒரு விஷயத்த சோனி பயங்கரமான ஒரு மார்க்கெட்டிங்காக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பைடர்மேனை பற்றின ஒரு பேச்சு தான் இருக்குது. அதுக்கு முன்னாடியே டூம்ஸ்டேன்னு ஒரு படம் இருக்குது, அதை பற்றி யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஸ்பைடர்மேனை பற்றி தான் முழு பேச்சுமே இருக்குது அப்படிங்கிறனால இதை ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக சோனி வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்பப்படுது. இதுக்கிடையில் சிட்னி ஸ்வீட்டி வந்து இந்த படத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு. அவங்க என்ன கேரக்டர் என்ன அப்படிங்கிறது இன்னும் வரைக்குமே ஒரு சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க. மேபி அடுத்த ஷூட்டில் வந்து அதை வந்து ரிவீல் பண்ணுவாங்களா சோனி அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது. அது என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு அடுத்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட்பூலை பற்றின ஒரு நியூஸ். அவங்க வந்து டெட்பூல் படத்தில் இருக்கக்கூடிய ரயன் ரெனால்ட்ஸ் அந்த கேரக்டர் வந்து சீக்ரெட் வார்ஸ்லேயும் வந்து டூம்ஸ்டேலையும் அப்பியர் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டு வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு ரூமர் வந்து கசிஞ்சிருக்கு. கொஞ்சம் பேட் நியூஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்னென்னா அந்த கேரக்டர் வந்து டெட்பூல் கேரக்டர் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேலையும் சீக்ரெட் வார்ஸ்லையும் வந்து இன்வால்வ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ரயன் ரெனால்ட்ஸ் சொல்லியிருக்காப்புல அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் வந்து போய்கிட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மையாக இல்லையான்னு தெரில. டூம்ஸ்டேல டெட்பூல் இன்வால்வ் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் நம்ப தகுந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் சீக்ரெட் வார்ஸுங்கிறது ஒரு பெரிய ஈவெண்ட். அதில் எல்லா கேரக்டரும் மல்டிவர்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா கேரக்டருமே கண்டிப்பாக வரும். நம்ம டெட்பூல் வேறு டிவியிலே வந்து அடிக்கடி போய் பேசிக்கிட்டுலாம் வந்துட்டு இருக்காப்புல. நம்ம டெட்பூல் அண்ட் உல்வரினோட போஸ்ட் கிரெடிட்லேயே பார்த்துருப்போம். அப்படி இருக்கும்போது சீக்ரெட் வார்ஸ்லேயும் டெட்பூல் இன்வால்வ் ஆக மாட்டார் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இது எப்படி போக போகுது அப்படிங்கிறது தெரியல. மேபி இது ரூமராக மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். ஒருவேளை உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சேடாக ஃபீல் பண்ணுறீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த பக்கம் நம்ம மார்வலோடைய ஸ்பைடர்மேனோட ஷூட்டிங் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு இல்லையா, அந்த பக்கம் சோனி ஒரு ஸ்பைடர் வர்ஸை பில்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதை அப்படியே குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. சரி நமக்கு அனிமேஷன் தான் நல்லா வருது அப்படின்னு சொல்லி சோனி நினச்சாப்பிலையோ என்னமோ இந்த ஸ்பைடர் வர்ஸோட கடைசி பார்ட் வந்து ரிலீஸ் ஆக இருக்குது. அது கொஞ்சம் டிலேயில் இன்னும் அனிமேஷன் ஒர்க் ஹெவியாக போய்கிட்டு இருக்குது. குவாலிட்டியான ஒரு கண்டென்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சோனி சொல்லிட்டு இருந்தாப்புல. கடைசி 2 பார்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 3வது பார்ட்டுக்கும் அதே மாதிரி அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பியாண்ட் த ஸ்பைடர் வர்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 4 ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் இந்த ஸ்பைடர் வர்ஸை வச்சு அனிமேஷனாக வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான முடிவு எடுத்திருக்கான் சோனி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்பைடர் பங்க்குங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா, அதற்கான ஒரு தனி ப்ராஜெக்ட் வரப்போகுது அப்படிங்கிறத பேசியிருந்தோம். இருக்கிறதுலே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு அனிமேஷன் ஸ்டைல் வந்து ஸ்பைடர் பங்குக்கு தான் இருக்கும். அதை வச்சு ஒரு முழு படமே வந்து நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு அனிமேட்டர்ஸ் நிலைமையை நினச்சா தான் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. ஆல்ரெடி ஓவர் டியூட்டிலாம் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டுச்சு இந்த பியாண்ட் த ஸ்பைடர் வர்ஸ் படத்துக்காக. நான் ஸ்பைடர் பங்குக்கு ஒரு நிறைய பேப்பர் கட்ஸ்லாம் வந்து வரும். அது எந்த அளவுக்கு ஒரு ஹார்டான அனிமேஷன் வந்து போக போகுது அப்படிங்கிறது தெரியல. மேபி ஒரு குவாலிட்டியான படம் வந்து சோனிக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். இதை தாண்டி என்னென்னா ஸ்பைடர் உமன் இருப்பாங்க இல்லையா, பைக் ஓட்டிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு தனி படம் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சோனி சைட்லேருந்து சொல்லப்பட்டு வந்துச்சு. இது எல்லாத்தையும் கூட எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது என்னென்னா, வெனமுக்கான ஒரு அனிமேஷன் படத்தை வந்து சோனி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு ரூமர் வந்து கசிஞ்சிருக்கு. இது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ அனிமேஷன் ஸ்டைல் அப்படின்னு வரும்போது சோனிக்கு வந்து ஒரு லிபர்ட்டி கிடைக்குது. அவன் என்ன கதை வேணால் சொல்லலாம், இன்னும் பிரம்மாண்டமான கதையை பட்ஜெட்டையும் கொஞ்சம் கம்மியாக வச்சே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. சிஜிக்கு அதிகமாக போகாது, அனிமேஷனில் பயங்கரமாக ஹெவி ஒர்க் போடணும். இருந்தாலும் க்ளீனான நீட்டான ஒரு அனிமேஷன் ஸ்டைல் வந்து இப்போ வரைக்குமே சோனி சைட்லேருந்து நம்ம கிடச்சிக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்பைடர் வர்ஸ் ஒன்று லைவ் ஆக்ஷன் வர்ஸ் ஒன்று எடுத்தான்ல, அந்த மாதிரி குப்பை ப்ராஜெக்ட்ஸ்லாம் இல்லாமல் இன்னும் காசை இதில் நிறையா போட்டு கூட அனிமேஷன்லேயே க்ளீனான நீட்டான ஒரு ப்ராஜெக்டாக நமக்கு கிடச்சா சூப்பராக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அனிமேஷனோட வெனம் வந்து எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் லைவ் ஆக்ஷனில் அமேசான் சைடில் வந்து சில்க் அப்படிங்கிற ஒரு சீரீஸும் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் R-ரேட்டடான சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு, ப்ரீ ப்ரொடக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னாங்க. இப்போ வரைக்கும் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போச்சா என்னங்கிறது தெரியல. கேஸ்ட் அண்ட் க்ரூ எதுவுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணல.
அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் நாயருக்கான ஒரு கேஸ்டிங் அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த படத்தையும் வந்து நம்ம கூடிய சீக்கிரத்தில் எதிர்பார்த்துக்கலாம். அந்த ஒரு படமாக சீரிஸாக வரப்போதா படமாக வரப்போதான்னு தெரியல. அந்த ஒரு ப்ராஜெக்டையும் வந்து நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இதெல்லாமே வந்து ஸ்பைடர்மேன் அப்டேட்ஸ். டெட்பூல் சைட்லேருந்து ஒரு சோகமான விஷயம் இருந்தாலும் அப்படியே டிசி கிட்ட போனோம்னா ஒரு பெரிய ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. என்னென்னா ஜேம்ஸ் கன்னோட டிசியூ வந்து சக்ஸஸ் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டிசியூ ஸ்டார்ட் பண்ணி 3 ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காப்புல மனுஷன். அந்த 3 ப்ராஜெக்ட்டுமே வந்து பயங்கரமான ஒரு சக்ஸஸ் தான் அப்படிங்கிறத இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கிரியேச்சர் கமாண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் சீரிஸ். அந்த அனிமேஷன் சீரிஸும் வந்து பயங்கரமாக ஃபேன்ஸ் மத்தியில் சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குங்க இது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு கிரிட்டிக்ஸை வந்து வாங்குச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பீஸ் மேக்கர் ஜான்சினா வச்சு கொடுத்த பீஸ் மேக்கரும் ஒரு R-rated கண்டென்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமான ஒரு வரவேற்பு. பீஸ் மேக்கர் ஃபஸ்ட்டு தனியாக தான் இருந்துச்சு, இதையும் நான் டிசியூக்குள்ளே கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜேம்ஸ் கன் அஃபிஷியலாக ஜான்சினா பீஸ் மேக்கரை வந்து டிசியூக்குள்ளே கொண்டு வந்துட்டார். இதுக்கடுத்து நம்ம சூப்பர்மேன் தியேட்டரில் ரிலீஸ் ஆன சூப்பர்மேன், அதுவும் அஃபிஷியலாக இது ப்ராஃபிட் தான் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணி இப்போ டிஜிட்டலும் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. பீஸ் மேக்கர் சீசன் 2க்கு முன்னாடியே டிஜிட்டலும் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எத்தனை பேர் இன்னும் சூப்பர்மேன் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருங்க. ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் டிசியூ கிட்டேருந்து நம்ம ஜேம்ஸ் கன் கிட்டேருந்து அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கலாம். டிசியூ சக்ஸஸை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிடுறேன். இதை தாண்டி நம்ம டிசியூவை பள்ளத்தாக்கில் தள்ளக்கூடிய ஒரு கேரக்டராக முன்னாடி ராக் வந்து ஒரு வேலை பார்த்தாப்புல இந்த பிளாக் ஆடம் படம் வந்தப்போ அப்படிங்கிறது வந்து ஒரு ரூமர் அரசல் புரசலாக வந்து பேசப்பட்டு வந்துச்சு. இப்போ ஒரு அஃபிஷியலான ஒரு நியூஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி கிடையாது, ரெஸ்லிங்கில் இருந்து ஆக்டர்ஸாக மாறின ஒரு கிரேட்டான ஆக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டியல் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு ஹாலிவுட் சைட்லேருந்து. அதில் ஃபஸ்ட்டு 2 இடத்த நம்ம ராக்கும் டேவ் பட்டிஸ்டாவும் வந்து பிடிச்சிருக்காங்க. ராக் வந்து 2nd பிளேஸும் டேவ் பட்டிஸ்டா 1st பிளேஸும் பிடிச்சிருக்காங்க. 3வது பிளேஸ் யாருக்குன்னா நம்ம ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும், ஜான்சினா வந்து 3வது பிளேஸ் வந்து பிடிச்சிருக்காப்புல. ஜான்சினா நம்ம என்னதான் இங்கே கேரக்டர்ஸாக பார்த்தாலும் இன்னும் அந்த ரெஸ்லிங் அந்தளவுக்கான கேரக்டர் ஆக்டிங் டிஃப்ரெண்டான ஆக்டிங் வந்து வெளியே வரல அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்களோ என்னமோ 3rd பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ராக் ஏன் 2nd பிளேஸ் நமக்கே தெரியும், எல்லா படங்களும் ஒரே டோனில் தான் இருக்குது. அவர் எந்த படம்னே நீங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எந்த படம்னே கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. அந்த மாதிரி ஒரே டோனில் தான் நடிச்சிட்டு இருப்பாப்புல எல்லா படமுமே. ஏதாவது ஒரு சில படம் தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காட்டுவாப்புல. ஸோ அவருக்கு 2nd பிளேஸ். நம்ம டேவ் பட்டிஸ்டாக்கு வந்து 1st பிளேஸ். ஏன்னா எல்லா ஜானருமே பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் கொடுத்தா கேரக்டராகவே மாறிடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம ட்ராக்ஸ் கேரக்டர் சொல்லவே வேணாம். ஜேம்ஸ் கன் இயக்கத்தில் அந்த கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸியில் ட்ராக்ஸாக ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஒவ்வொரு படத்துக்குமே அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஸோ டேவ் பட்டிஸ்டாக்கு முதல் பிளேஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஆர்டர் வந்து கரெக்டாக இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெஸ்லர் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு, அவர் வந்து 1st பிளேஸ் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த பக்கம் சூப்பர் ஹீரோ நியூஸ்லாம் இப்படி போயிட்டுருக்கா. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ஹீரோ ஃப்ரான்ச்சைஸான த பாய்ஸ் சீரிஸ் வந்து இருக்குது. கடைசி ஒரே ஒரு சீசன் தான் இருக்குது, முடிய போகுது. அப்படிங்கிற இந்த நிலையில் நம்ம சோல்ஜர் பாய் இருக்கார் இல்லையா, அவரை பேஸ் பண்ண ஒரு ஸ்பின் ஆஃப் வந்து நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேஸ்ட் அண்ட் க்ரூவோட அந்த ஒரு ஷூட் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு 3 புது கேரக்டர்ஸும் இருக்காங்க நம்ம சோல்ஜர் பாய் கூடயே. பார்க்குறதுக்கு லுக்கே வந்து ஒரு மாதிரி ரெட்ரோ ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக இருக்குது. சொல்லப்போனால் இது அந்த காலத்தில் நடக்கக்கூடிய கதை தான். இதுக்கு ஒர்க்கிங் டைட்டிலாக அஃபிஷியலாக என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆஃப் த வாட் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த வாட்டுங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், அந்த கார்பரேஷன் கம்பெனி எப்படி இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாஃபியாவாக வந்து மாறுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டுறதுக்கான சீரீஸாக வந்து இது இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ ஆவலோட இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சோல்ஜர் பாய் அதுக்கப்புறம் நம்ம ஹோம்லேண்டரோட அந்த பர்த்தையும் வந்து டீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது எப்படிங்கிறது தெரியல, நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். ஹோம்லேண்டரை வந்து எப்படி உருவாக்குனாங்க, யாரோட பையன் தான் ஹோம்லேண்டர் அப்படிங்கிறத. ஏன்னா நம்ம அப்பா வந்து தெரியும், சோல்ஜர் பாய் தான் வந்து நம்ம ஹோம்லேண்டரோட அப்பா அப்படிங்கிறது தெரியும். அம்மா யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த சீரீஸில் அதுக்கான பதில் வந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படலாம். ஸோ புதுசாக வரப்போட படங்கள் அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேக் ரூம்ஸ் அப்படிங்கிற ஒரு கேம் வந்து நீங்கள் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு ரீசெண்ட் டேஸில். நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு எப்படி தப்பிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சர்வைவல் த்ரில்லர் கேமாக, சைக்காட்டிக் சர்வைவல் த்ரில்லர் கேமாக தான் வந்து அந்த கேம் வந்து இருக்கும். அந்த ஒரு கேமுக்கான ஒரு லைவ் ஆக்ஷன் படம் வந்து தயாராகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முன்னாடியே கிடச்சிருந்துச்சு, ப்ரீ ப்ரொடக்ஷனுக்குள்ளே இருக்குது. இப்போது அஃபிஷியலாக ஃபிலிமிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ பேக் ரூம்ஸ் ஒரு ஹாரரான சைக்காட்டிக் த்ரில்லர் படம் இந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து பொறுத்து தான் பார்க்கணும். நீங்கள் எவ்வளோ ஆவலோடு இருக்கீங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்காக அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி தட்டிடுங்க. இதே மாதிரி இன்னொரு அவசரமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வதுனா உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப். பை.